கடந்து வந்த பாதை பற்றி நம்மோடு தொடர்ந்து உள்ள நிகழ்ச்சி தான் இந்த கடந்து வந்த பாதை நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருப்பவர் எஸ்.வி. ரமணி. இவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர், கட்டுரையாளர். இவர் தான் இந்த நிகழ்ச்சி சந்திக்கிறோம். வணக்கம் சார். இந்த தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்படும்? இளமையில் என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் பழகும்போது அவர்கள் ஏன் ரமணி கட்டுரைகள் எழுதக்கூடாது, கதை எழுதக்கூடாது என்று கேட்பார்கள். என்னுடைய நண்பர்களில் புலவர் கீரன் என்பவரும் வைத்தியநாதன் என்ற பெயர் அந்த காலத்தில் அவருக்கு பிற்காலத்தில் அவங்க புலவர் கீரன் என்ற பெயரில் தமிழகம் பூராவும் உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் ஆர்வம் கொடுத்தது என்னை பாராட்டிய காரணத்தால் நான் சிறுகதைகளை மற்றும் கட்டுரைகள் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். முதலாக எனது சிறுகதையை எந்த ஆண்டு முதலாக எழுத ஆரம்பித்தேன்? 1949 ஆண்டு. எந்த கட்டுரை? அந்த கட்டுரை சிறுகதை எழுதினேன். காமதேனு என்ற காரணா பத்திரிகை மதுரையிலிருந்து வெளிவந்தது. அந்த பத்திரிகையில் ஜெயபாலன் என்ற பெயரில் ஒரு சிறுகதை எழுதினேன். அவர்களும் பிரசுரித்து நல்ல நல்ல கதைகளை எழுதி அனுப்புங்கள், நாங்கள் தொடர்ந்து பிரசுரிக்கவும் என்று சொன்னார்கள். அது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பின் தமிழ் முழக்கம், சாட்டை போன்ற பத்திரிகைகளில் எனது சிறுகதைகள் வர ஆரம்பித்தாங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த கட்டுரை, இந்த கவிதை, கட்டுரை, இந்த சிறுகதை? 1949 இவர்களை செய்து வருகிறேன். ஆனால் இடையில் எனக்கு அரசாங்க உத்தியோகம் ரயில்வே இலாக்காவில் கிடைத்த காரணத்தால் நான் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அதன் பிறகு 1994 ஆண்டுகளில் என்னுடைய ஜோக்குகள் தமிழகத்தின் எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. அதன் பிறகு 1998 ஆண்டு 17 சிறுகதைகள் கொண்ட என்னுடைய தொகுப்பார் மணிமேகலை புத்தகத்தின் மூலம் பெறாவிட்டாலும் பிள்ளைகள் தான் என்ற பெயரில் வெளியிட்டிருந்தேன். அதில் நல்ல கருத்துள்ள கதைகள், மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை அதில் சொல்லியிருந்தேன். எப்படி வாழ வேண்டும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை அவற்றில் சொல்லி அதன் மூலம் என்னால் இயன்ற நல்ல பணியை செய்து வருகிறேன். இந்த 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 17 ஆண்டுகளாக நீங்கள் 17 சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு மனதில் பிடிச்ச, மறக்க முடியாத இனிமையான கட்டுரைகள், சிறுகதைகள்? மனதிற்கு பிடிச்ச கதைன்னா, மயிலாடுதுறையில் ஒரு தோழியர் இருந்தார். அவர் பையன் உயர்ந்த படிப்பு படித்துட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்கு ஒரு அமெரிக்க பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிருந்தார். அதனால அவர் மனம் எடுத்து தன் மகனை என் வீட்டுக்கே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு அவர் வீட்டில் தோட்டக்காரனின் மகன் வடிவேலு என்பவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த வடிவேலுக்கு வேற முறைப்படி பூணூல் அணிவித்து அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேதத்தை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவனையும் தனக்கு பிறகு புரோகித தொழில் செய்வதற்கு தயார் செய்து விட்டார். அதுதான் எனது மனதை மிகவும் தொட்ட விஷயம். மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள் நீ ஏன் இதையெல்லாம் எழுதுகிறாய் என்று என்னிடம் கேட்டார்கள். அவர் புரோகிதர், அவர் வீட்டில் வேலை செய்தவர் வேறு ஜாதிக்காரனாக இருந்தாலும் அதை பாராட்டாமல் அந்த பையனுக்கு பூணூல் அணிவித்து அவனுக்கு வேத மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவன் அவருக்கு பிறகு புரோகித தொழில் செய்வதற்கு அவனை தயார் செய்து நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எல்லா தமிழக மக்களுமே அவரை பாராட்ட வேண்டும் என்ற நிலையில் அவர் எழுதிட்டார். ஆகவே அந்த கதையை நான் புரியாத புதிய என்ற தலைப்பில் எழுதியிருந்து இதுதான் உங்களுடைய அந்த கதையினுடைய சுருக்கம். ஓகே, அடுத்தபடியா எங்கள் பாரதம் அப்படின்னு நீங்கள் ஒரு புக் ஆரம்பிச்சீங்க. அதை பற்றி சொல்லுங்க. எங்கள் பாரதம் என்ற புத்தகத்தில் 2001 ஆண்டு நான் ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும்போது பல பெரியோர்களிடம் சென்று அதற்கு ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகு எங்கள் பாரதத்தை ஆரம்பித்தேன். எங்கள் பாரதத்தின் மூலம் இந்திய மக்களிடையே ஒரு இன ஒற்றுமையும்
ஒருவருக்கொருவர் வேற்றுமை பாராட்டாத தன்மையும் உண்டாகி அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், இந்திய உணர்வுடன் வாழ வேண்டும், ஆன்மீகத்தை அவர்கள் கைவிடாமல் இறைவனை தங்கள் பணி செய்யும் போது இறைவனையும் வணங்கி செய்ய வேண்டும் என்ற நல்லொழுக்க சிந்தனைகளை எங்கள் பாரதத்தின் மூலம் தொடர்ந்து செய்து வந்தேன். எங்கள் பாரதத்தின் மூலம் ஆன்மீக கருத்துக்களை நாம் செய்து வந்ததால் காந்தி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனக்கு குரு தேவா என்ற விருதை அளித்து என்னை பாராட்டியதை நான் மறக்கவே முடியாது. அவர் பாராட்டிய காரணத்தால் தொடர்ந்து இந்த நல்ல பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என் உள்ளத்தில் எழுந்துவிட்டது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை காத்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி